ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வரப்போகிற 2024 ஆங்கில புத்தாண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களை எதிர்நோக்கி காத்துட்ருப்பீங்க. ஒரு சிலருக்கு எனக்கு வீடு கட்ட முடியுமா, கார் வாங்க முடியுமா, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, ஃபாரின் போக முடியுமா, கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு இடையூறாகவே இருந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த 2024 எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூட போகுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு விலாவரியாக சொல்கிறதுக்காக நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் இணைஞ்சிருக்காங்க. நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த 2024 வருஷத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னா நீங்கள் அதை எதை சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க மிக மிக எச்சரிக்கை, மிதுவான எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தாக்க கடகம் அஷ்டமத்தில் சனி, சிம்மம் 7ல் கண்டச்சனி, விருச்சிகம் அர்த்த ஆசிரம சனி. அப்போ இவங்க 3 பேரும் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரிஷபம், மிதுனம், தனுர், இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது அத்தனையும் பொது பலன்கள். பொது பலன்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 12 ராசியிலையும் இந்திய மக்கள் தொகையில் சற்றேறக்குறைய 10 கோடி பேர் இருப்பாங்க. 10 கோடி பேருக்கு இந்த பலன் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோல்சார பலன்கள், கோல்சார கிரகங்களும் ஜனனத்தில் உள்ள தசாபுத்தியும் நல்லா இருந்தால் கொடுக்கக்கூடிய பலன்களை மேலும் கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை கெடுப்பார். அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்கள் அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு ஏதாவது பரிகாரம் செய்யணும்னா பரிகாரம் செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க எச்சரிக்கையாக இருக்கவங்க எச்சரிக்கையாக இருக்கலாம், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மிக எச்சரிக்கையாக இருக்கலாம். இப்போ இந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகளும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம உள்ள பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும், KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். 1/1/2024 இந்த புது வருஷத்தில் பார்த்தலையானால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்குது அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம். வெளிநாட்டுக்கு போயே தீர வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதாவது பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஏற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பகவான் ராசியிலேயே வர 5ஆம் மாதத்திலிருந்து, அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பொலிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் 11ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் அவரை பார்க்கறதுனாலையும், ராகு பகவான் 11ஆம் இடத்தின் அதிபதியான குருவையே பார்த்து 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் யோகம் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பதவி சுகம், அந்தஸ்து, கௌரவம், புகழ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கலங்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல துர்கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. பூர்வ புண்ணியத்தை கஷ்டப்படுத்தக்கூடும் அப்படின்றத சொல்கிறார். இதை தவிர குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால, குரு கேதுவை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது ரிஷபராசிக்கார ஆண்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம். பண வரவிற்கு எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு தனித்த குருவாக போகிறார், யாரோடையும் சேர்ந்து வேற இல்லை. அதனால் தனித்த குருவாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை ரொம்பவும் யோசிக்க வச்சு ஆழமாக தீர்க்கமாக சிந்தனை பண்ண வச்சு ஒரு காரியத்துக்கு எடுத்துருவார். ஏன்னா ஓவராக திங்க் பண்ணால் ஒரு காரியம் அப்படியே இதுவாக போயிடும். அதனால் ரொம்பவும் திங்க் பண்ணாமல் சில விஷயங்களை அப்படியே மேம்போக்காக பார்த்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. குரு போய் தனித்த குருவாக உட்கார்றதுனால ரொம்பவும் அந்த விஷயத்தை நோண்டி நோண்டி பார்த்து பிரச்சனையில் அவங்களே போய் மாட்டிக்குவாங்க. அதனாலேயே அவர்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் சற்று செட்பேக் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கக்கூடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பண வரவிற்கு பஞ்சமில்லை. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும்.
அதை தவிர பார்த்தாலேனா கணவன் மனைவியோட அதாவது சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இங்கே இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா பெண்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா குரு பகவானே வர்றதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் 2024 தொழில் துறையில் எப்படி இருக்கும், தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அதை தவிர வேலை செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த 10ஆம் இடத்துக்கு போனதுனாலையும் குரு பகவான் இப்போ வரக்கூடிய 1/5/2024 அன்னைக்கு ரிஷபராசிக்கு வரப்போகிறார். அப்போ அவர் இந்த மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இந்த 9 கூடையவர் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அது ஒன்று. இது வரைக்கும் இருந்த தொழிலில் இருந்த தொந்தரவுகள் இருந்திருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்திருக்கும். ஏன்னா அவர் 9லேயே சனி இருந்த காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகளை கொடுத்துருப்பார். அவரும் இப்போ உங்களுடைய தொழிற்ஸ்தானத்துக்கே போயிட்டார். அப்போ தொழிற்ஸ்தானத்துக்கு போயிட்டார். அவர் குருவோட பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரம் செழிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல பலனாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. மேற்கொண்டுள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் பொறுத்தளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லிப்போம். ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, பிஹெச்டி இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுற மாணவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு உங்கள் ராசியில் இருந்துக்கிட்டே 9ஆம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க்கும் ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கிடையாது, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடங்களும் விருப்பப்பட்டதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள், அதாவது டிவி ஆர்டிஸ்ட்டு, சினிமா ஆர்டிஸ்ட்டு, அதே போல் சினிமா துறைக்கு பின்னாடி இருந்து இருக்கக்கூடிய டைரக்டரு, கேமராமேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். போன வருஷம் பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் போய் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2024 இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறாரு. அதனால் குருவை பொறுத்தளவுக்கு நல்லதை செய்வாரா, நல்லதை செய்வார். இவங்களை பொறுத்தளவுக்கு திடீர் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலிடத்தோடையும் இவங்களுக்கு கீழே உள்ள தொண்டர்களுடையும் ஒரு அந்யோன்யமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பணம் வரவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரம்மாண்டமான கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு உண்டா அப்படின்னாக்க ரிஷப் ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே போல் நிலம், அதாகப்பட்டது மண் வாங்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன நல்ல முடிவு என்னென்ன தீய முடிவும் செய்யும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல உழறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. ஆனால் திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு வெயிட் பண்ணுறவாளுக்கு சிறு சிறு அபாஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் அல்ல. இந்த ஐவிஎஃப் இதெல்லாம் பண்ணிக்கிறவா கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்தில் தொழில் காரகன்னு சொல்கிற கர்ம காரகனே போய் உட்கார்றது நல்லது. இருந்தாலும் தொழிலில்
கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வெளிநாடு சம்பந்தமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து பால் பதனிடக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த வெண்ணெய், நெய், தவிர பன்னீர், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தியும் அந்நிய செலாவணியும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எந்தெந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, 5ஆம் இடத்தில் கேது பகவான் சிறு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் வேலையில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அந்த மாதிரியான பொசிஷன் இருக்கா, கீழே இருக்கிறவா வந்து உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது ஒரு ரெபலியன் மூமெண்ட்னு சொல்லுவா இல்லையா, உங்களுக்கு கீழே இருக்கவா உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசக்கூடியதோ இல்லை சொல்லக்கூடியதை செய்யாமல் போவதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தனித்துவம் நிச்சயமாக வெளிப்படும். எல்லாவற்றையும் வந்து சாதுரியமாக சமாளித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய இந்த 2024ஆகவே இந்த 2024 அமையப்போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மிதுன ராசி நேயர்கள், அதாவது மிருகசீரிஷம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1-2-3-4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதம் கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், அஷ்டமத்து சனியினால் ரொம்ப உழண்டு போய் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை, பெரிய விடுதலை கிடைச்சிருக்குது. அது அஷ்டமத்து சனி வந்து இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மாறிட்டார். அவர் வந்து 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு தற்சமயம் லாபஸ்தானத்திலே வேற குரு பகவானும் இருக்கார். அப்போது இதில் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதாவது 7 11 அப்போ இதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு. அப்போது தொழில்துறைகளில் அவஸ்தைப்பட்டவங்களும் குடும்ப வாழ்க்கையில் அவஸ்தைப்பட்டவங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பெரிய புத்துணர்ச்சியும் தெம்பும் தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது. ஆக எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். கடந்த 2.5 ஆண்டு காலங்களில் வந்து பட்ட அவஸ்தைக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது. ஆக மேற்கொண்டுள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மாணவர்களை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா வந்து ராசிக்கு பார்த்தலையானா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சரி, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதாவது இந்த 10th 12th இந்த மாதிரியான படிக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் முயற்சிகளை வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் எடுத்துகிட்டு போவீங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடியது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 2024 பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷம். தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக, அதாவது நண்பர்கள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கடல் கடந்து அந்நிய செலாவணி ஈற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தவிர வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் பண்ணுறவங்க, அதை தவிர பேச்சு கவிஞர்கள், இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா இந்த கம்யூனிகேஷன் பாவம், அதாவது காற்று ராசியான மிதுன ராசியினுடைய
10ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானே காற்று தத்துவத்தின் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் கம்யூனிகேஷன் லெவல்ஸில் பார்த்தாலேயானால் இந்த 2G 3G 4Gன்றது வந்து 5G 6G இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து அதாவது டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டாக போகக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த டெக்னாலஜி பேஸில் இருக்கிறவாள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து பேச்சு தொழிலில் இருப்பவர்கள், இந்த மூங்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் குழல் ஊதுறது இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடைகள் தாண்டி அவர்கள் வர வேண்டிய காலகட்டாயமாக இருக்குது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரவு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் மிகவும் அதிகமாக போகக்கூடிய காலமாக இந்த வருஷம் நிச்சயமாக அமைய போகிறது அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து புதிய வேலை உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லபடியாக கிடைக்கும். அதனால் இவ்வளோ நாளாக வந்து ஒரு வேலையில் இருந்தோம், அஷ்டமத்து சனியில் அந்த வேலையும் போயிடுச்சு, இப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வேலை கிடைச்சே தீரும். அதுவும் வந்து பார்த்தாலேயானால் மே மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சி ஒரு பெரிய பதவியிலிருந்து நீங்கள் வந்து வெளியூர் வெளிமாநிலம் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் அரசு பணி, அதை தவிர அரசாங்க பணி, அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நல்லா தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொன்னீங்க. உங்களுக்கு இப்போ இந்த ராசி பிறக்கிற இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இதுவரையிலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் படிச்சுட்டு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 நல்ல வேலை அமையக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வேலை அமையக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னாக்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த 2.5 வருஷமாக அஷ்டமத்து சனி போட்டு ஆட்டி படைச்சி கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் கிடைக்கல, கிடைக்க வேண்டிய பண வரவும் கிடைக்கல, அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருந்தீங்க. அதுலேருந்து இந்த 2024 வெளிவர போகிறீங்களா? கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களை பொறுத்தளவுக்கு தன்னுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் கிடைக்காம நம்மளை கீழ்க்குடி மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க உங்கள் மேலதிகாரிங்க. அதுலேருந்து விடுதலை ஆகி உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு வரும், எதிர்பாராத பதவி உயர்வு வரும், எதிர்பாராத பண வரவு வரும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகிற ஆண்களுக்கும் சரி உத்தியோகம் போகிற பெண்களுக்கும் சரி கடந்த 2.5 வருஷமாக பட்ட அவதிகளிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்கள் உண்டா அப்படின்னா விடுபடக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதே போல் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு, வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க. அத்தனை வாய்ப்பு கிடைக்காம முடங்கி கிடந்த அத்தனை பேருக்கும் 1/1/2024 ஏற்றம் 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 இதுதான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக எந்த ஒரு பதவி உயரம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அதுலேருந்து சூரியனை கண்ட பனி போல் திடீர்னு ஒரு வெளிச்சம் கிடச்சி பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு துறையுடைய கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அரசில் உள்ள லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு லிட்டிகேஷன் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தனியாரில் இருக்கிறாங்கள ஏர்டெல் ஜியோ இவங்களுக்கு கடுமையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாணவர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி ஏற்றமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாமா? ஏற்றமான ஆண்டுன்னு சொல்லலாம். இப்போ மொத்தத்தில் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 1/1/2024 1/1/2025 வரையிலும் உள்ள மொத்தமான கன்க்ளூஷன்னாக்க நல்ல பலன்கள் கெடுபலன்கள் என்ன அப்படின்றது நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த 2024 பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏன்னா அவர்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறனால 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். தொழில் துறையில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சுப செலவுகள் இருக்கும். புதுசாக வந்து ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வாங்குவீங்க,
அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் வாங்குறதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய கூடாது, பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆண் பெண் இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குழந்தை பிராப்திக்கு சற்று கஷ்டமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து பணவரவிற்கு பஞ்சமில்லை. தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் தாயின் உடல்நிலையில் சற்று கவனிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அதை தவிர குழந்தைகளின் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. பெண்களின் உடல்நிலையில் கொஞ்சம், ஏன்னா உதரப்போக்கு அதிகமாக இருக்கும். பெண்களின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. திருமணத்திற்கான பெண்களுக்கு குழந்தை பிராப்திக்கு சற்று காலம் பிடிக்கும். இந்த வருஷம் பொறுத்தவரையிலும் 2024 வந்து இவ்வளவு நாளாக மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தெரியும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான கடகராசி என்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தருமா? கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். எது வரையிலும் நல்ல பலன்கள் தரும், எது வரையிலும் குறைவான பலன்கள் தரும். 1/5/2024 வரலும் உத்தியோகத்தில் சில ஆட்ட பாட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும். 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த 10ல் குரு எத்தனை நாள் இருக்காரு அப்படின்னா 1/5/2024 வரலும் நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன சாமி? 11க்கு குரு வரும்போது வேலைக்கு போகிற ஆண்களுக்கு கண்டிப்பாக இதுவரையிலும் தடையும் தாமதமும் இருந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் நிரந்தரமாகாமலே கான்ட்ராக்டாக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உத்தியோகம் போகக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்படின்னாக்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தார். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் மன உளைச்சல், மேலதிகாரிக்கும் மன உளைச்சல். அத்தனை மன உளைச்சலும் இந்த 1/1/2024 தீந்துருமா? கண்டிப்பாக தீந்துரும். அதே போல் ஆடம்பர நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு ஏற்படும். தங்க நகை, வெள்ளி நகை, பிளாட்டினம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனக்காரனான குரு 10லிருந்து 11க்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் சரி, வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி, அதே போல் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், வீடை சின்ன சின்ன ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வீட்டுக்கு ரொம்ப வருஷமாக நான் ஒயிட் வாஷ் கூட பண்ண முடியாமல் இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை பிறக்கும் பொழுதே வழி பிறக்குமா? கண்டிப்பாக வழி பிறக்கும். இதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு என்னென்ன பலன்களை தரும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். இந்த ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டார். அப்போது அஷ்டமத்து சனின்னு சொல்கிறது. 7ஆம் இடத்துல இருந்த போதே வந்து சிறு சிறு தொல்லைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ 8ஆம் இடத்துக்கு போனது இதை விட அதிகமான தொல்லைகள் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வியாபாரிகள் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாகவும் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, இதை எடுத்தால் சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக ஆலோசனைகள் முடிவெடுத்து நீங்கள் பண்ணினாதான் இந்த 2 ஆண்டு காலத்தை வந்து நல்ல விதமாக கொண்டு போக முடியும். அப்போது இதுக்கு உங்களுடைய ஜோசியருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியருங்கள்கிட்டே நீங்கள் போய் அஷ்டமத்து சனிக்கு நான் என்ன பண்ணுனா சரியாக வரும் அப்படிங்கிறத விளக்கங்களை கேட்டு அதுகளையும் நீங்கள் செய்துக்கிட்டீங்கன்னா, அதனால் இந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய விளைவுகளில் பாதிப்புகளில் இருந்து நன்மை பயக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை தேடிக்க முடியும். அதை நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்க வேண்டியது.
இப்போது வருஷ பலனில் நாங்கள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. மாத பலன்கள் வர்ற போது கூட அதை சொல்லுவோம். இப்போது அதனால் அதை வந்து இந்த 2 ஆண்டு காலம் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு கடைப்பிடிச்சி அதுகளை சரியாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் நன்மை பயக்கும். வியாபாரிகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த 2 ஆண்டு காலமும் இருக்கணும். அதாவது இந்த ஆண்டு கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது. மேற்கொண்டு படிப்பை பற்றி சொல்ல சொன்னீங்களா ஐயா? மாணவர்களுக்கு படிப்பு, இதே ராசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்புலரை ஞாபக சக்தி குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த ஞாபக சக்திகள் மறையாமல் இருக்கிறதுக்காக டெய்லி போய் விநாயகரை போய் வணங்கிட்டு வந்துட்டு டெய்லி அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஞாபக சக்திகள் வந்துடும். அதனால் படிப்பு கெடாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை இந்த ஆண்டு முழுவதுமே டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கிட்டு வரலாம், ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த படிப்புலரை கவனக்குறைவுகள் வராமல் நல்ல விதமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கடகராசிக்காரர்கள் எதவா இருந்துக்கிறது நல்லது. எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்துக்கிறதும் நல்லது. மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அஷ்டமத்து சனி 10ஆம் இடத்தில் குருன்னு ஆரம்பிக்கிறது. இந்த வருஷத்தில் கலைஞர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு எப்படி இருக்கும், அரசாங்க பிரமுகர்களுக்கு, அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அரசாங்க அடிமைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தேன்னா, அரசாங்க அடிமைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், உடல் நலத்தில் பிரச்சனை வரும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இது அரசாங்கத்தில் வேலை செய்யும் அரசாங்க அடிமைகள்னு சொல்லக்கூடிய அரசாங்க ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருமே அவர்களுக்கு பிரச்சனைகள் பலவிதமாக வரும். அதுவும் மேலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மூலியமாக பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி கும்பத்தில் இருக்கிறதுனாலையும் ஆண் சனியாக இருக்கிறதுனாலையும் சட்டத்தின் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக போகக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கிறவர்களும் சட்டங்கள் ரொம்ப கடுபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டம். அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய அதாவது என்ட்ரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 1-2 தடைகள் தடைக்கு பிறகுதான் கிடைக்கும். ஏன்னா கேத்துவோட இருக்கிறதுனால, கேத்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடைகள் வரும். தடைகளை கடந்து நீங்கள் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில சுற்றுப்பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்கு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல போய் குரு பகவான் போய் உட்கார்ற, குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்றதுனால மூத்த சகோதரர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். அதனால் ஐயா சொன்ன மாதிரி தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கேன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றிட்டே போகாதீங்க. அஷ்டமத்து சனி உங்களை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போனவுடனே லாக் ஆகிடும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் போட்டு அசலை எடுக்கிறதுக்கு வழி பண்ணக்கூடிய அளவில் இருந்தீர்களேயானால் நல்லது. அடுத்தது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன ஏற்றத்தை கொடுக்க போகிறார்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வெளியூர் அதாவது வெளிநாட்டுக்கு, அதுவும் அரேபியன் கண்ட்ரீஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு தடங்கள் வந்தாலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மே மாதத்திலிருந்து வரும். நல்ல ஒரு ஏற்றமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அரசியல் பிரமுகர்கள் அவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கீழ்த்தட்டு தொண்டர்களால் பிரச்சனைகள் இருக்கும். யாரையும் நம்பிடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே யார் ஒர்க் பண்ணுறாலோ அவள் தான் உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஜாகிரதையாக செய்கிறது அரசியல் பிரமுகர்களுக்கு, இந்த கடகராசிக்காரர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த வருஷம் பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலேயானால், அதாவது இந்த பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கன்க்ளூஷனில் சொல்லும்பொழுது பார்த்தாலேயானால், பொதுவாக யதார்த்தமான ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம்.
ஏப்ரல் மாதம் மே மாதம் வரலும் வந்து 10ல் குரு 8ல் சனி இருக்கிறதுனால வேலையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு மே மாதம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரத்தையாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு போகக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக இல்லைன்னா வந்து அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக உங்களுக்கு வந்து சேரும். அரசாங்க தொழிலில், அதாவது அரசாங்கத்தில் இருந்து பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், அதாவது ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலம். இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலையில் வந்து மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலியமாக அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பொதுவாக பார்த்தேனால் நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். தொழிலில் வந்து நல்ல ஒரு வியாபாரம், பணவரவு இதுக்கெல்லாம் குறைச்சல் இருக்காது. திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம், கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறதும், தேவையற்ற சச்சரவுகளை தவிர்ப்பதும், வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பார்ட்னர்ஸை இவெல்லாம் ரொம்பவும் நம்ப வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது 2024 ஒரு மீடியமான கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சிம்மம், மகம், பூரமுத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். நவகிரகத்தில் தலைவர்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அதனால தான் சிம்மத்துக்கும் சிம்மாதிபதிக்கும் மிகப்பெரிய ஏற்றம். சிம்மத்தில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால சிம்மமே இந்த நவகிரகத்தையும் ஆளக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சிம்ம ராசி 2024 இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். சமசப்தமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது. எதிராளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். மாற்று மதத்தினர் மூலியமாக பிரச்சனைகள் வரும், ஜாகிரதையாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது. கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 9ஆம் இடத்தில் குரு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த 5ஆம் மாதம், அதாவது மே மாதம் வரலும் தள்ளிண்டு போயிடும். அந்த குரு பார்வை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சுவர் உங்களுக்கு, அதாவது மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். அதனால் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்தில் அவர் போய் உட்கார்ந்து சமசப்தமத்தில் சனி பகவான் உட்கார்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்க போகிறதில்லை. உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும். தொழிலில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த சிம்மராசியில் பிறந்த ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் சரி, நண்பர்கள் மூலியமாகவும் சரி, சுற்று வட்டாரங்கள் மூலியமாகவும் சரி, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாகவும் சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் போய் அமர்றது அந்த அளவு விசேஷம் இல்லை. பேச்சில் மிகவும் கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். நீங்கள் எதைத்தான் நேர்மையாக பேசினாலும் உங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் அமைதி காப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த பொருட்கள் அதிகமாக வரக்கூடும். தவறான விஷயங்கள் ஈடுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போதை பொருளுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து இந்த 8ஆம் இடம் அப்படின்றதுனால வந்து மறைந்து இருந்து வாழ வேண்டிய காலகட்டாயமாக இந்த காலகட்டாயம் அமையும். இந்த ராசியில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பார்த்தலையானால், அதாவது அவர்களுக்கு வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த
வருஷத்தில் 2024 பார்த்தோம்னா அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தியில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம். ஏன்னா புதிய வேலை கிடைக்கும், அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறது பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் ரொம்ப அதாவது ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த 2024 வருஷத்தில் மாணவர்களுக்கும், அதாவது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது மேல் படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதை தவிர அவர்களுடைய தொழில், இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா அரியரசர்மா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே நல்ல கோபமும் குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் குரு அந்த ராசியை பார்க்கறதுனால அந்த கோபத்தில் நியாயமான கோபமும் நியாயமான தர்மமும் இருக்கும். இந்த சிம்மராசியில் பிறந்த மகம் பூரம் உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் மேல் படிப்பு அப்படின்றது உயர்கல்வி. உயர்கல்வி அப்படின்னாக்க இந்த 2024 எக்ஸாம் வருது பாருங்கள், ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி மற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எழுதுகிற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்ட்டு. என்ன ஒன்று, அஷ்டமத்தில் சனி இல்லாமல் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதனால் நண்பர்கள் கூட பழகக்கூடியதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நண்பர்கள் கூட பழகும்போது உங்களுடைய படிப்பில் கவனமின்மை போயிடும். அதனால் நட்பு வட்டாரத்தை நம்பாமல் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல மார்க் வாங்கி எதிர்பாராத பெரிய பெரிய பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு யூனிவர்சிட்டியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போ உங்களுடைய பார்ட்னரை நம்பி தொழில் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் உங்களை கவுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். பார்ட்னர் இல்லாமல் தொழில் செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே முன்கோபம் உண்டு. அப்போ உங்களுடைய பார்ட்னர் 7ஆம் இடம் நல்லா இல்லை. அப்போ தொழிலை பொறுத்தளவுக்கு தனிச்சு செய்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சாமி, நான் இத்தனை நாள் பார்ட்னரோடு தான் செஞ்சேன், திடீர்னு அவரை கழட்டி விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவரோட அனுசரித்து போங்க. ஆமான்னு போயிட்டு இருந்தீங்கன்னாக்க பிரச்சனை இல்லாமல் அவர் போயிடுவார். இல்லைன்னா அவர் கீழடி வேலையெல்லாம் இறங்கி சந்தடி சாக்கில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சிம்மராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ இருந்தாக்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட உண்டு. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இதை தவிர இந்த சிம்ம ராசிக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குன்றதையும், அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் இருக்குன்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இதில் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் 10க்கு வந்துடுறார். அப்போ 10ஆம் இடத்துக்கு வர்ற போது தொழில்துறை, அதாவது அந்த கலைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், 10ஆம் இடத்துல வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு வர்ற போது கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும். அதனால இப்போவே இந்த நல்ல காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அக்ரிமெண்டெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம். அதனால முன்கூட்டியே ஏற்பாடுகளை பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அது போக இப்போ உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இந்த மே மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக சில பரிகாரங்களை செய்துக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். 2வது 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால வரக்கூடிய விளைவுகளை 2 பேருமே சொல்லிட்டாங்க. 6ஆம் இடத்து அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்து அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே சிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச
ஜோதிடர்களை போய் அணுகி உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த விளக்கங்கள் அவங்க தருவாங்க. அந்த விளக்கங்களை கேட்டு பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். அது போக மாணவர்கள் அவங்களுக்கு படிப்புல தடை கொடுக்காது. படிப்பை நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரலுக்கு மேலே அவங்க எதவா இருந்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாலேயே அவங்களுக்கு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக மே மாதத்துக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஐயா கன்க்ளூஷன் கொடுப்பாங்க நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 2024 ஒரு சுமாரான வருடமாகவே இருக்கும். சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம். அதை தவிர அதாவது பெண்கள், அதாவது ஆணாக இருந்தால் பெண்களையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் எதிர்பாலின தவறை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு ஏற்படும். மே மாதத்துக்கு மேலே உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருங்கோ. சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியே நேராக பார்க்கறது அப்படின்றது சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக முட்டிக்கு கீழே கணுக்கால் வரலும் உண்டான இடத்துல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைக்கு அப்புறம் அது நல்லபடியாக போகக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தலையானால் சிறு சிறு தடங்கள் வரும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மேல் படிப்புக்கு நாட்டை விட்டோ வீட்டை விட்டோ வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் வரும். இருந்தாலும் அது குருவின் பார்வையினால் அமைக்கவலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தேனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான பலனாகவே இந்த 2024 அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த வருஷம் 2024 பிறக்கும் போதே பார்த்தேனால் உங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி. அர்த்த அஷ்டமம்னா 8இல் பாதி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு உண்டான சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் வேற இருக்கார். பொதுவாகவே ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பதவி சுகம் அந்தஸ்து இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்திலிருந்து ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன மே மாதத்துலன்னா மே மாதம் குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியே பார்க்குறார். இதனால் எப்படி ஒரு பெரிய ஏற்றம் வரும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது குரு பகவான் ஒரு நல்ல யோகர், ஒரு நல்ல நட்புக்கு உண்டானவர் அப்படின்றதுனால குரு பகவானின் பார்வை பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் ராசியே பார்க்கறதுனால உடல் நலத்தை நல்ல வலிமை இருக்கும். திருமணமாக வேண்டிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய சுகம் நிச்சயமாக குறையும். தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டிற்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தத்தின் மூலியமாக அவர்களுக்கு என்ன சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் தானே தனிமைப்படுத்தி கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் மாணவர்களுக்கும் சரி, வேலை வாய்ப்பு, தொழில் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவாளுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்கும்.
ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடினமான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, உங்களுக்கு ராசிக்கு 4ல் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். வியாபாரத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி வியாபாரத்தை நல்லா பெருக்கணும்னு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வண்டி வாகனத்தில் போயிட்டு அங்கே போய் ஆர்டர் பிடிக்கிறேன், இங்கே போய் டெலிவரி பண்ணுறேன், அதெல்லாம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது 2, 6ல் குரு பகவான் இருக்கார். எத்தனை மாதம் இருக்கார்? 1/5/2024 வரலும் இருக்கார். இந்த காலகட்டங்களில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்போ கடன் கேட்க போனோம்னாக்கா 4ல் உள்ள சனி பகவான் அசிங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி சாமி, இந்த 2024 ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா சாமி அப்படின்னா கிடையாது. 1/5/2024 அப்புறம் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுவரையிலும் நான் சின்னதாக இருந்துகிட்டு இருந்தேன் வியாபாரம், இதை நானும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 1/5/2024 அப்புறம் வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணலாம். கடையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஷோகேஸ் மாதிரி ஒரு செயின்லிங் ஸ்டோர் மாதிரி கொண்டு வரலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி செயின்லிங் ஸ்டோர் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த பொருள்லாம் தேங்கி கிடந்துச்சு சாமி, அதை நான் என்ன பண்ணணும்னு புரியல அப்படின்றது உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால பேசி அந்த விற்காத பொருள்களையும் விற்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பார்த்தோம்னாக்க சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, எத்தனை நாள் தான் சாமி நானும் அடிமையாக இருந்துகிட்டு இருக்கிறது, சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கும் சரி உத்தியோகம் போகிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் உத்தியோகம் போகக்கூடிய ஆண்கள் இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் விருச்சிக ராசிக்கு 3ல் இருந்த சனி பகவான் அதாவது தைரியமாக முடிவெடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, சொன்னதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் 4ல் சனி பகவான் வந்ததுனால கொஞ்சம் உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம். எப்படி சாமி நான் இருக்கிறது, ஒரு ஆண்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்த்துடலாம். இல்லை தேரை எடுத்து தெருவீதியில் விட்ட மாதிரி ஆகி போயிடும். அதனால் விருச்சிக ராசிக்களை பொறுத்த ஆண்கள், வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டிங்கன்னா சிக்கல்களை தவிர்க்கலாம். சரி, இந்த 1/4/2024 சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு என்னமான ஏற்றத்தை தரும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது கலைஞர்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இல்லைன்னா அவங்க செய்கிற தொழில்களே கலைஞர்களாக உள்ள தொழில்கள். எத்தனையோ தொழில் கலை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்குது. இந்த சினிமா துறை மாத்திரம்தான் இல்லை. அதுமாரி இந்த இவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல இருந்த சனியினாலையும் 6ஆம் இடத்துல இருந்த குருவினாலையும் இந்த கடந்த ஆண்டு வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டு சனி பிறக்கிற போதையே சனி 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஐயா சொன்னாங்க அர்த்தாஷ்டம சனி, அதுக்கு விளக்கமெல்லாம் சொன்னாங்க 4ல் வர்றது அப்படின்னு சொல்லி. 8ஆக இருந்தால் அஷ்டமத்து சனி, 4ல் இருந்தால் அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு. இந்த அர்த்தாஷ்டம சனி தொல்லைகள் கொடுக்கும். அது கவர்மெண்ட்டு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. இந்த தொல்லைகளில் இருந்து விடுபடுறதுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவானும் 1/5/2024 அன்னைக்கு அவரும் 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு போகிற போது 7ஆம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வை உங்களுடைய தொழில்ஸ்தானத்தையோ எதையாவது பார்த்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் அவர் மாறுற போது அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையில் மாறினதுக்கப்புறம். அப்போது இந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது சிறப்பு. அந்த காலகட்டங்களில் வருமானம் வரும், வருமானத்துக்கு மிஞ்சிய செலவாகும், சில பிரச்சனைகளையும் கொடுக்க செய்யும். எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம்
ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும். அதுமாரி செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்கலாம். அரசியல்வாதிகள் வந்து எதையும் பேசுகிறதுக்கு முன்னாடி இதை பேசலாமா பேசக்கூடாதாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை முடிவு எடுத்துட்டு அந்த வார்த்தைகளை பேசுங்க. இல்லைன்னா அந்த வார்த்தையினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கிற போது அந்த வாக்குகளை வந்து கொஞ்சம் கவனமாக சொல்லலைன்னு சொன்னால் வாக்குனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையில் எதுவும் தப்பிதம் வருதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். எதையும் ஆலோசனை பண்ணி செய்கிறது சால சிறந்ததாக இருக்கும். இதுக்கு மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்கிறத பொறுத்தவரையிலும் அர்த்தாஷ்டம சனி வந்துடுத்து. அதாவது 4ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் வந்துடுறார். குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும். கண்டிப்பாக பார்ட்னர்ஸு கூட நல்ல ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு சுகம் குறையும். வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போங்கோ. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சிறு சிறு இன்னல்களை, ஆக்சிடென்ட் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக புதிய பதவி புகழ் வந்தாலும் அது நல்ல மேலே ஏற்றி கொண்டு போய் அதற்கு ஒரு சறுக்கலை கொடுத்துருவார். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது. பண வரவிற்கு கம்மி இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல போய் சனி பகவான் வர்றதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் காலகட்டமாக இருக்கும். விளையாட்டுத்தனத்தில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வருடமாகவே இருக்கும். சனி பகவானுடைய பிரார்த்தனையும் குரு பகவானுடைய பிரார்த்தனைகளும் உங்களுக்கு இந்த 2024 ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவர்களும் தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து இது வரைக்கும் 7.5 நாட்டு சனியில் இருந்தாங்க. அதில் செகண்ட் ரவுண்டாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பிரமாதமாக இருந்திருப்பாங்க. ஆனால் முதல் ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு இந்த மாரிலாம் இருந்தால், 3ஆவது ரவுண்டாக இருந்தால் உடல்நிலை தொல்லைகள் கொடுத்துருக்கும். முதல் ரவுண்டாக இருந்ததுன்னா அவங்களுடைய வருமான குறைவுகள், செலவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதில் இருந்து இப்போ விடுபடக்கூடிய காலம் இந்த 2024 அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் நான் சொன்னாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி போய் 5ஆம் இடமான திரிகோணத்திலேயே இருந்து அவர் உங்களுடைய ராசியவே பார்த்துட்டார். அதனால் வந்து உங்களுக்கு சொன்ன பலன்கள்லாம் மிக குறைவாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானத்துக்கு போயிருக்கார். அதனால் எதையுமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக செய்யக்கூடிய காலமாக, நல்ல பொன்னான ஆண்டாக அமையக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக அமைய போகிறது. குரு பகவானும் வந்து 1/5/2024 அன்னைக்கு வந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்துக்கு போயிடுறார். அவர் 6ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லதையே செய்யக்கூடியவராக இருப்பார். 3ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 6ஆம் இடத்துல இருக்கிற குருவும் நல்ல பலமாக இருக்குங்க. அதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா விளக்கமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே நம்மளுடைய ராசிநாதன் நம்மளோட ராசியை பார்த்தாக்க மேலும் பலம் கூடக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணமானியே ரொம்ப நாளாக சந்தான பிராப்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு 5ல் இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியே அங்கே இருக்கார். அவருக்கு இடம் கொடுத்த அங்காரக பகவான் வருஷம் தொடங்கும் போது பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கார். அப்போ இந்த காம்பினேஷன் சரியான காம்பினேஷன்.
அதே போல் திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பெண்களுக்கு, சாமி நானும் என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன காரணம்னே தெரியல, எதனாலன்னே தெரியல, திருமண தடையும் தாமதம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னதான் பண்ணினா எனக்கு திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா, குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்துருச்சு. அதே போல் சனி பகவான் 7 ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். அவர் விட்டு போயாச்சு. விட்டு போகும்பொழுது நல்ல செய்கைகளை செய்வாரா? நல்ல செய்கைகளை செய்வார். அப்போ இதுவரை திருமணம் தடை ஏற்பட்டிருந்த பெண்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் கடந்த 7.5 வருஷமாகவே படாத பாடுபட்டு, ஆனால் நல்ல மூலக்காரங்க, நல்ல வேலைக்காரங்க, நீங்கள் செய்த வேலையை செய்யும்பொழுது நல்லா ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஆனால் பதவி உயர்வும் பண வரவும் கொடுக்கும்போது, என்னம்மா செய்ய வேண்டிய வேலைன்னு செஞ்ச, அந்த செஞ்ச வேலைக்கு தான் சம்பளம் கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க கடந்த 7.5 வருஷமாக. அதை விட்டு விலகி நீங்கள் செய்த வேலையை அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். இதை தவிர பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர மாணவர்களை பொறுத்தளவுக்கு, இந்த தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா உங்களோட சுயமுயற்சியை உங்களோட ராசிநாதன் தூண்டி விடுறாரு. சும்மா இருக்கிறதோட தூண்டி விடும்பொழுது, நெருப்பு இருக்கு, அகல் இருக்குது பார்த்தீங்களா, அகலை தூண்டி விடும்போது எப்படி பிரகாசமாக எரியுமோ, அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற சொல்லக்கூடிய எக்ஸாமில் நினச்ச மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி, அது வெளியூராக இருக்கலாம், அது வெளிநாடாக இருக்கலாம், உள்ளூராக இருக்கலாம், எந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்களோ அந்த இடத்துல வாய்ப்புகள் கிடச்சி கண்டிப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுர் ராசிங்களுக்கு அன்பர்களுக்கு இந்த 1/1/2024 1/1/2025 வர அத்தனை எக்ஸாம்லையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள், நான் செயின் லிங்க் மாதிரி பிஸ்னஸை பெரிய அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்களாக இருக்கும். கேட்ட இடத்துல பண வரவு கிடைக்கும். முத்ரா லோனு எது அப்ளை பண்ணிங்கனாலும் உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஏற்றமான காலகட்டம். சரி, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர், அதை தவிர அரசியல்வாதிகளுக்கு இந்த தனுர் ராசி 1/1/2024 1/1/2025 வரலும் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு, அதை மட்டும் இல்லாமல் மொத்தத்துக்கு இந்த தனுர் ராசி எப்படி இருக்குன்ற கன்க்ளூஷனையும் நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கலைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீர்களே, ஆனால் அதாவது சின்னத்திரை பெரிய திரை இந்த மாதிரியான திரைக்கலைஞர்கள், திரைக்கு முன்னாடி பேசக்கூடியவர்கள், திரைக்கு பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், இவங்கள்லாம் 2 வகையாக இருக்கிறதுனால, பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறதுனால மறைந்த இடத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் குரு பகவான் பொறுத்தவரையிலும் அவரும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறார். 6ஆம் இடத்தில் மறைஞ்சு போகும்போது மே மாதத்துக்கு மேலேருந்து அவர்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கலைஞர்களை பொறுத்தவரையிலும் சரி, வெள்ளித்திரையில் இருக்கக்கூடிய கலைஞர் பொறுத்தவரையிலும் சரி, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கவா, கேமராமேன் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு தட்டச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப்ரைட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர இந்த தட்டச்சர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய ஏற்றம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவருடைய கண்ட்ரோல்லையே இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை. பொது வாழ்வில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு, அதாவது பெலேஷியஸ் ஹவுஸ் கட்டணும்னு பார்ப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக புதிய வீடு, மனை, வாகனம், இந்த மாதிரியான வாகனங்களில் புதிய வீடு மனை வாங்கக்கூடியதற்கு புதுசாக லோன் வாங்கக்கூடிய காலகட்டாயம் வரும். புதுசாக லோன் வாங்குவீங்க, அந்த லோனும் ஈஸியாக அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் ஏற்றங்களும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். 12ஆம் இடமும் சுபப்படுறது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக
வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் கண்டிப்பாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழில் வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ராகு பகவான் ரொம்பவும் அதிகமாக கொடுப்பார், ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருவார். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாகவும் அதிகமாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு முயற்சியோடு நிற்க மாட்டீங்க, திருப்பி வேறு முயற்சி எடுத்து அதை பண்ணுவீங்க, அடுத்த முயற்சி எடுத்து பண்ணுவீங்க. இதனால் என்ன ஆகும், முயற்சி பண்ணுறதுலேயே உங்களுடைய காலம் செல்லக்கூடிய அளவிற்காக போவே தவிர அதனுடைய ரிசல்ட் அனுபவிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் ஜாகிரதையாக ஒரு முயற்சிக்கு டைம் செட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய பலன்களை அனுபவிக்க பார்த்து கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வருஷம் 2024 பொறுத்தவரையிலும் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் போனாலும் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற மாதிரியான புதிய வேலை கிடைக்கும், அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ப்ரொஃபஸர், லாயர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். சட்டம் ஒழுங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த அரசாங்க போலீஸ் துறையில் இருக்கிறவர்களுக்கு இவாளுக்கெல்லாம் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 வருஷம் பெரிய ஏற்றமும் நல்ல மாற்றமும் இருக்கக்கூடும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.